கோழிக்கால் 150 கிராம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகு ஜீரகம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து இடிக்கிறதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, மல்லித்தழை, மிளகு ஜீரகத்தை இடித்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேன். கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் வெங்காயம் போடுங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். கோல்டன் ஃப்ரை வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல் நல்லா போகணும். நல்லா வதக்கிக்கிங்க. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளி போட்டால் காரம் கம்மியாகும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா தக்காளி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். தக்காளி போடாமல் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதும் கழுவி வச்சுருந்தா கோழிக்காலை போடுங்க. நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இடித்து வச்ச மிளகு ஜீரகம் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. சூப்புக்கு வந்து கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிக்கிங்க தண்ணி. அப்போ தான் சூப் கொஞ்சம் நல்லா வரும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொதி வந்ததும் குக்கர் போட்டு விசில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 7-8 விசில் வரைக்கும் விடுங்க. நல்லா அப்போ தான் நல்லா வேகும். விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் போனதும் ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா வெந்திருக்கு.
பெப்பர் பவுடர் போட்டுக்குங்க. கார்னிஷ்காக கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. கொஞ்சம் நிறைய போட்டுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சர்வ் பண்ண சூப் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.